ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட எக்கானமியை உயர்த்தக்கூடிய சென்னையோட டிராஃபிக்கை பெரிய அளவில் குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் ஹைவேவோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே வானகரத்தில் தொடங்கி நம்மளுக்கு வந்து சென்னை போர்ட் வரைக்கும் வரப்போகுது. இந்த ரூட்டில் என்னென்ன ஒர்க் அப்டேட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே 2027 நம்மளுக்கு லைவ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரப்போறதுனால நம்மளுக்கு வானகரம், மதுரவாயல், அதே தொடர்ந்து இருக்கிற நெற்குன்றம், கோயம்பேடு, ஆரம்பாக்கம், அமைஞ்சிக்கரை, எக்மோர் அப்படின்ட்டு இந்த மொத்த ரூட்லையுமே நம்மளுக்கு, அதாவது இந்த பூந்தமல்லி ஹைவே ஃபுல்லாகவுமே டிராஃபிக் ரெடியூஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க இதோட ஒர்க் அப்டேட் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கவரேஜை நம்ம வானகரத்துல இருந்து தான் தொடங்கியிருக்கோம். வானகரத்தில் பார்த்தீங்கன்னா இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் காலம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காலம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பியர் கேப் ஃபிட் பண்ணுற வரைக்குமே பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில இடத்துல அந்த பியர் கேப் ஃபிட் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கர்டர் லான்ச்சரும் அங்கங்கே பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த பியர் கேப் ஆட் பண்ணதுக்கு அப்புறமே இமிடியேட்டாக நம்மளுக்கு கர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரூட்டு ஃபுல்லாகவுமே வந்து ப்ரீகாஸ்டிங் கர்டர் தான் பிளேஸ் பண்ண போகிறாங்க. பலகட்ட தடங்களுக்கு அப்புறம் இந்த ரூட்டோட எஸ்டிமேஷன் டெலிவரி டேட், அதாவது இது எப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க அப்படின்ட்டு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நவம்பர் 2027 அதுக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வானகரம் சைடில் ஒர்க்கு கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி கவர் பண்ணியிருக்கும் போது இந்த காலம்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தான் மேலே வந்துருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பியர் கேப் ஃபிட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. போக போக மதுரவாயல், அதுக்கப்புறம் அதை தாண்டிலாம் என்னென்ன மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நம்ம மதுரவாயில தொடங்கி பூந்தமல்லி டைரக்ஷனில் கவர் பண்ணி போயிட்டு இருந்தோம். இப்போ அங்கே வந்து ஒரு யூட்டன் எடுத்து, அதாவது இது வானகரத்தை தாண்டோன்னு கீழே இறங்குது. ஸோ அந்த இடம் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே யூட்டன் எடுத்து இப்போ டுவர்ட்ஸ் கோயம்பேடு போகிற டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன ஒர்க்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் பண்ணி கொண்டு வர போகிறோம். வாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நம்ம பார்க்கும்போது அந்த கர்டர் லான்ச் பண்ணுறதுக்கான அந்த லான்ச்சஸ்லாம் வந்து இங்கே கீழே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த காலம் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருந்ததுனால அடுத்த ஒரு சில வாரங்களில் இங்கே கர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த வானகரத்தை கிராஸ் பண்ணி மதுரவாயலுக்குள்ள நுழைய போகிறோம். மதுரவாயலுக்குள்ள நுழையும் போதே இந்த பிரம்மாண்டமான கிளார்லிஃப்ட் ஃப்ளைஓவரை நம்மளால் பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல இன்னும் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்காக எந்த ஒரு வேலைகளும் தொடங்கவில்லை. இந்த ரூட்டில் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மதுரவாயல் ஏரிக்கரையை தானதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேவோட வேலைகள் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மதுரவாயல் ஏரிக்கிற பக்கம் இப்போதைக்கு காலம் மெல்ட் பண்ணுற வேலைகள், பியர் கேப் ஆட் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. அதாவது இந்த பிரிட்ஜு முதல்ல பிளான் பண்ணும்போது இங்கே மதுரவாயிலில் தான் இறங்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மதுரவாயல் கிளார்லிஃப்ட் ஃப்ளைஓவரை தாண்டி வானகரத்துக்கு அப்புறம் தான் இறங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் பிளான் பண்ணி இது வானகரத்தில் உள்ள அந்த ஐயம்பாக்கம் போகிற ரோடு அந்த ஜங்ஷனில் இறங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அந்த ஜங்ஷன் இப்போவே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஃப்யூச்சரில் அந்த ரூட்டை கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மதுரவாயல் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் பக்கம் வந்துட்டோம். இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ணது அதே ஸ்டேஜ்லாம் இப்போ இருக்குது. இதில் எந்த ஒரு ஒர்க் ப்ராக்ரஸுமே இல்லை. இந்த மதுரவாயல் மார்க்கெட்டை தாண்டி நம்ம போகும்போது இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய காலத்தை கொஞ்சம் அப்படியே வெளியே உள்ள அந்த சிமெண்டெல்லாம் எடுத்துட்டு அதை பலப்படுத்துகிற வேலைகள் போயிட்டு இருந்தது. இங்கே வந்து சில கர்டர்ஸுமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு
4-5 காலத்துக்கு நடுவில் கர்டர்லாம் கம்ப்ளீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மதுரவாயல் ரேஷன் கடை பக்கத்தில் வேலைகள்லாம் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டு இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள அந்த பேஸ்மெண்ட்டை பலப்படுத்துறதுக்காக கீழே வந்து பெரிய பள்ளம் தோண்டி அதில் வந்து சில ஸ்டீல் ராட்லாம் ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே இந்த காங்கிரீட் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வேலைகள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற இந்த காலத்தோட அவுட் சைடில் இருக்கிற அந்த சிமெண்டெல்லாம் எடுத்துட்டு அது மேலே திரும்ப அடிஷ்னலாக அந்த ஸ்டீல் கம்பியை ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே அடிஷ்னலாக காங்கிரீட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் இப்போதைக்கு இங்கே போயிட்டு இருக்குது. மேபி இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது மேலே ஆன் டாப் ஆஃப் தட் இந்த கர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த மதுரவாயல் ரேஷன் கடையை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து ஒரு உயர்மட்ட கால்வாய் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த சைடு பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து அந்த சைடு நுளம்பூரை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பாலம் கட்டியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 42 கோடி செலவில் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து தரைப்பாலமாக இருந்தது. இது வந்து கூவமாட்டில் வெள்ளம் வரும்போது இந்த ஏரியாவை கிராஸ் பண்ண முடியாது. இங்கே கிராஸ் பண்ணணும்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி நம்மளுக்கு நெற்குன்றம் பக்கத்தில் தான் ஒரு உயர்மட்ட பாலம் இருக்கும். அது வழியாக தான் நம்மளால் கிராஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பாலம் திறக்கப்பட்டதுனால மக்கள்லாம் இது வழியாக ஈஸியாகவே கிராஸ் பண்ணி போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த கரையை பலப்படுத்துறதுக்காக இன்னும் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கரையில் இங்கேருந்து அங்கே வரைக்குமே வந்து அந்த கம்பிலாம் போட்டு அதில் காங்கிரீட்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் அதையும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கேன். இதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் வேலைகள் எதுவுமே இங்கே நடக்கலை. ஜஸ்ட் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே நவம்பர் 2027க்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வானகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் ஜஸ்ட்டு சிங்கிள் டெக்காக தான் போக போகுது. அதுக்கப்புறம் அந்த கோயம்பேடுக்கு முன்னாடி இது வந்து ஒரு லெஃப்ட்டில் கட் பண்ணி அப்படியே நம்ம கூவமாற்று வழியாகவே ட்ராவல் பண்ணோம். அங்கேருந்து இது வந்து டபுள் டெக்கராக மாறப்போகுது. இந்த வானகரத்துலேருந்து சென்னை போர்ட் வரைக்கும் வரப்போகிற இந்த ஈரடுக்கு மேம்பாலம் தான் வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஊந்துகோலாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்ம சென்னை போர்ட்டு தான் ஏற்கனவே இந்தியாவில் உள்ள ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் போர்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்துருச்சுன்னா நம்ம சென்னை போர்ட்லேருந்து சென்னை சிட்டியை விட்டு வெளியே போகிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ட்ராவல் டைம் மேபி மோர் தென் 1.5 hours கிட்ட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சென்னை போர்ட்லேருந்து பூந்தமல்லியை கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 hours ஆகுதுன்னா இன் ஃபியூச்சரில் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்தோடனே இந்த மதுரவாயில் ½ an hourல ரீச் பண்ண முடியும். அங்கேருந்து அடுத்த ½ an hourல பூந்தமல்லியை கிராஸ் பண்ணிடலாம். இதனால் சென்னை சிட்டியை கிராஸ் பண்ண வேண்டிய அந்த ட்ராவல் டைம் வந்து இப்போ இருக்கிற 3 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதனால் எக்கானமி க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. இந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வந்து நம்மளுக்கு வந்து கோயம்பேடுலேருந்து தான் டபுள் டெக்கராக மாறுது. இதில் வந்து கோயம்பேடுலேருந்து அப்பர் டெக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான். அதுக்கப்புறம் லோவர் டெக்கில் வந்து சிட்டியில் போகிற அந்த பஸ்ஸஸ், கார் அது எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் சிட்டிலையும் டிராஃபிக் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நெற்குன்றம் தாண்டி கோயம்பேடு பக்கத்துலேயே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய காலத்தில் வெளியே வந்து அதை வலுப்படுத்தியிருக்காங்க. அதுக்குரிய வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கு மேலே இதில் வந்து பியர் கேப் ஆட் பண்ணி அதில் நம்மளுக்கு கர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு சில வாரங்களில் அதுக்குரிய வேலைகள் நடக்கலாம்.
இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கோயம்பேடு பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து இந்த பாலம் வந்து ஒரு லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணி கூவமாறு வழியாக தான் போக போகுது. இப்போ வாங்க அந்த சைடில் என்ன வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து கீழே அந்த கூவமாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து காலம் வெல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏற்கனவே ஒரு தரைப்பாலம் இருக்குது. அதை இடிச்சிட்டு உயர்மட்ட ஒரு பாலம் கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு சில காலம் பெல் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த உயர்மட்ட பாலம் பெல் பண்ணுறதுக்கான ஒரு சில காலங்கள் அங்கே பெல் பண்ணியிருந்ததை பார்க்க முடியுது. வாங்க அதை கொஞ்சம் க்ளோஸராக கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து கூவமாட்டோட கரையோரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதில் போயிட்டு இருக்கும்போது அந்த கூவமாட்டில் நடுவில் அங்கே ஒரு வெள்ளை கலரில் பில் பண்ணியிருக்கிறது தெரியுதுல்ல, அதில் வந்து இப்போதைக்கு பேஸ்மெண்ட் தாண்டி மேலே வரைக்கும் பில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சைடில் வந்து அந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு காரிடார் 5ஓட ஒர்க்கு போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணியிருந்தேன். இந்த மெட்ரோ ஒர்க் வந்து இந்த கூவமாரோட அந்த கரையில் நடந்தது. பட் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து சென்டரில் பில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக வரப்போகுது. அதாவது ஒரே பிளேஸ்லேயே ஆஃபீஸ், அப்புறம் வந்து ஷாப்பிங்ஸ், அப்புறம் சாப்பாடு அப்படின்ட்டு எல்லாமே இந்த ஒரு இடத்துல வரப்போகுது. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். அடுத்த ஒரு சில வாரங்களில் இதை நல்லா டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இந்த விஆர் மாலுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஜஸ்ட் அதுலேயும் என்ன ஒர்க் போயிட்டுருக்குது, அதாவது இதில் வந்து மேலே வரைக்கும் காலம் பில் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டேஷன் பில் பண்ணுறதுக்கான கர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போயிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவோட சிங்கிள் டெக், அதாவது கோயம்பேடு வரைக்கும் தான் கவர் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் வர அந்த டபுள் டெக்கு அதெல்லாம் வந்து இந்த கூவமாறு கரையோரமாக நடக்கும் போது அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வியூவர் ஒருத்தர் இந்த கூவமாற்று கரையோரத்தில் என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுங்க அப்படின்ட்டு பல டைம் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார். அவரோட வேண்டுகோளுக்காக இந்த கூவமாற்று கரையோரத்தில் உள்ள எல்லா ஸ்ட்ரெச்சையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்டேட்டஸ், என்னென்ன இடத்துல என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து என்ஜாய். வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.